ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் 2வது டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் வந்திருக்கும். நேற்று நடந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் மதுரை தமிழ்ச்சங்கத்தை அமைத்தவர் பாண்டித்துரை தேவர்னு சொல்லியிருப்பேன். வாசுகர சேதுபதி தான் தலைமை வகிச்சிருப்பார். பாண்டித்துரை தேவர் மேற்பார்வையில், பரதிமார் கலைஞர், உ.வை. சாமிநாதர், ராகவனார் ஆகிய பேராசிரியர்கள் துணையுடன் மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது. இது 10th ஃபஸ்ட் லெசனில் ஓல்டு புக்கில் இருக்குது. ஃபஸ்ட் கொஸ்டின், நாலடியார் டேஸ் பாடல்களை கொண்டது. ஆன்சர் 400 பாடல்களை கொண்டது. நாலடியாரை இயற்றியவர்கள் சமண முனிவர்கள். நாலடியார் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இயல்களும் 40 அதிகாரங்களும் உள்ளன. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். நாலடியாருக்கு மற்றொரு பெயர்கள் வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், நாலடி 400 என்றும் கூறுவர். 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் இந்த நாலடியார் தான். நாலடியாரை ஆங்கிலத்தில் ஜி. போப் மொழிபெயர்த்திருக்காரு. அடுத்த கொஸ்டின், ஜாதி இருண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மகள். ஆன்சர் ஔவையார். 3வது கொஸ்டின், தமிழில் உள்ள முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் 30. உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இரண்டும் சேர்ந்து 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் சொல்லுவாங்க. உயிரெழுத்து 12ஐயும் மெய்யெழுத்து 18ஐயும் பெருக்கணும்னா 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வரும். 216 இதோட ஆயுத எழுத்து 1 ப்ளஸ் முதல் எழுத்துக்கள் 30 கூட்டினோம்னா டோட்டல் 247 தமிழ் உள்ள மொத்த எழுத்துக்கள் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதனை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் டேஸின் படி சட்டம் நிறைவேற்றி உள்ளது. ஆன்சர் 1972. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு. இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நான்மணிக்கடிகை. இதன் ஆசிரியர் விளம்பி நாகனார். இந்த நூலில் ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளது. மொத்தம் 104 பாடல்கள் கொண்டது. ஜி. போப் 2 பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. கடிகைனா துண்டு, பட்டுவடம், ஆபரணம்னு பொருள் இருக்கு. 6வது கொஸ்டின், சுவாமி விவேகானந்தர் அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் நரேந்திர தத். இவருடைய பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, மேற்கு வங்காளம். 7வது கொஸ்டின், தலையா வெப்பம் தலைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். மலையே மலையே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஆன்சர் பாரதிதாசன். நூல் பார்த்தீங்கன்னா இசையமுது. 8வது கொஸ்டின், அந்நாடு வேற்று நாடு ஆகா தமிழேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன? ஆன்சர் பழமொழி 400 முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனாருடைய காலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். அரையன் என்பது அரசனை குறிக்கும் சொல். முன்றுரை என்பது ஊரின் பெயர். இந்நூல் பார்த்தீங்கன்னா 34 அதிகாரங்கள்ல 400 பாடல்களை கொண்டது. இந்த நூலுக்கு வேறு பெயர் முதுமொழி. தொல்காப்பியர் பழமொழியை முதுசொல் என்றும் கூறுவார். நீதி நூல்களில் திருக்குறள் நாலடியாருக்கு பிறகு அடுத்த புகழ்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா இந்த பழமொழி 400 தான். 9வது கொஸ்டின், பழமொழி 400 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் 400 பாடல்கள் உள்ளன. 10வது கொஸ்டின், இந்திரா காந்தி அவர்கள் டேஸ் கல்லூரியில் பயின்றார். ஆன்சர் தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி. இந்த விஸ்வபாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்திநிகேதன் என்னும் இடத்துல இருக்கு. இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் பார்த்தீங்கன்னா நேரு படித்த பல்கலைக்கழகம் இங்கிலாந்துல இருக்கு.
நேரு தன்னுடைய மகளுக்கு 42 ஆண்டுகள் கடிதம் எழுதியிருப்பார். 1922 முதல் 1964 வரை. 11வது கொஸ்டின். புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தக வாசிப்பு மகிழ்ச்சியை தராது, வெறுப்பே உண்டாகும். இந்த கூற்று யாருடையது? ஆன்சர் நேரு. 12வது கொஸ்டின். போரும் அமைதியும் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் டால்ஸ்டாய். 13வது கொஸ்டின். கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கடுவெளி சித்தர். சித்தர்களை பற்றி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் லாஸ்ட்டில் செட் பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டாக பார்ப்போம். 14வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். இது சரி. பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். இதுவும் சரி. எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர். இதுவும் சரி. கடுவெளி சித்தர் உருவ வழிபாட்டில் அதிக நம்பிக்கை உடையவர். இது தவறு. கடுவெளி சித்தர் உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர். இவருடைய பாடல்கள்ல நீதி கருத்துகள் தான் அதிகமா இருக்கும். இவர் 34 பாடல்கள் பாடியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவர்களுள் பகுத்தறிவாளர் சங்கத்தை அமைத்தவர் யார்? ஆன்சர் பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என்று கூறியவர் யார்? ஆன்சர் பெரியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். டேசாம் ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் 1970. இவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. இவருடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா 1879, இறப்பு 1973. 1924 கேரளாவில் உள்ள வைக்கம்ங்கிற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலில் நுழையிறதுக்கு தடை பண்ணியிருப்பாங்க. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால பெரியார் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். இவருக்கு பெரியார்ங்கிற பட்டம் வழங்கியவர் பார்த்தீங்கன்னா எஸ். தர்மாம்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொறுத்துக பெரியாரை பற்றி. பெரியாருடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 8600. இவருடைய பயணம் 13,12,000. இவர் எத்தனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாருன்னா 10,700. இதை டபுள் ஆக்குனீங்கன்னா 21,400 சொற்பொழிவுகள் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4132. ஆன்சர் ஆப்ஷன் டி. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. அவள் பள்ளம். இது சரி. மிசை மேடு வரும், சினம் கொடுத்துருக்காங்க, தவறு. ஆடவர் ஆண்கள். இது சரி. நல்லை நல்லதாக இருக்கிறாய். இதுவும் சரி. பொருந்தாதது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்ட கூற்று யாருடன் தொடர்புடையது? இவர் சங்கப்புலவர், அதியமானின் நண்பர், அரிய நெல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர். சங்க காலத்தில் பெண் கவிஞர் பலர் இருந்தனர். அவர்களுள் மிகுதியான பாடல்கள் பாடியவர் யார்? ஆன்சர் ஔவையார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயனென்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு, உந்தன் தலை தூக்கு. இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஆன்சர் தாராபாரதி. இவருடைய காலம் 1947, இறப்பு 2000. இவர் திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் ஊரில் பிறந்திருக்காரு. 34 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. நல்லாசிரியர் விருதுக்கான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதையும் பெற்றிருக்காரு.
இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா புதிய விடியல்கள், வேலைகள் அல்ல வேள்விகளே, இது எங்கள் கிழக்கு, விரல்மொழி வெளிச்சங்கள், பூமியை திறக்கும் பொன்சாவி, தாராபாரதியின் கவிதைகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்க தேவரின் அரசியல் வழிகாட்டி யார்? ஆன்சர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏற்று 1939 செப்டம்பர் 6ஆம் நாள் மதுரைக்கு வந்திருப்பாரு சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார்? ஆன்சர் திருவிக்கா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நடுவண் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்தது? ஆன்சர் 1995. 1939 சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வந்திருப்பாரு. 1908 முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு. 1963 முத்துராமலிங்க தேவர் மறைந்த ஆண்டு. பொருந்தாதது எது? சொற்பொருள் தருக. உதுக்கான், சற்று தொலைவில் பார், இது சரி. உப்பக்கம், முதுகு பக்கம், இதுவும் சரி. உம்பர், மேலே, இதுவும் சரி. ஞாலம், காற்று, இது தவறு. ஞாலம்னா உலகம் வரும். பொருந்தாதது ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோ ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. ஆன்சர் மதில். ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் படித்தாதான் இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். 7th கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? ஆன்சர் சித்தர்கள். சித்தர்களைத்தான் நிறைமொழி மாந்தர்னு தொல்காப்பியம் குறிப்பிடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் யார்? ஆன்சர் கடுவெளி சித்தர். இது 11th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இது 2022 டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுகிறது? ஆன்சர் நாட்டுப்புற பாடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சித்தர்களில் ஆதி சித்தர் யார்? ஆன்சர் திருமூலர். உங்களுக்கான கேள்வி, பகுத்தறிவு பகலவன் என்பவர் யார்? 2வது கேள்வி, பிரணவகேசரி என்பவர் யார்? 3வது கேள்வி, முத்துராமலிங்க தேவர் ஆசிரியர் பெயர் என்ன? 4வது கேள்வி, வங்காளத்து சிங்கம் யார்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.